5 அடியில தண்ணி வருதுன்றீங்க, 10 அடியில இந்த ஸ்கூல் இருக்குன்றீங்க, 5 நிமிஷத்துல ஏர்போர்ட் போயிடலாம், 10 நிமிஷத்துல இங்க போயிடலாம் அப்படி இப்படின்னு அந்த மாதிரியான சில விளம்பரங்களை இங்கேயும் பார்த்தோம். இந்த மாதிரி தாம்பரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம், இந்த பைபாஸ்க்கு வந்து ஒரு 2 நிமிஷத்துல போயிடலாம் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் எப்படி ட்ரோல்ல வர மாதிரி தானா? இல்லப்பா உண்மையிலேயே போயிடலாம்ப்பா அந்த மாதிரியா. ஐடி ரைடுங்கிறது வந்து கண்டிப்பா வரும். அந்த மாதிரி சந்திச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் ஒரு 3 தடவை நடந்திருக்குங்க. இந்த நிலம் வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சம் இருக்கும். குருவி சட்டா மாதிரி சொல்லுவாங்க ஊருங்கள்லாம். அப்படிப்பட்ட பணத்தை வந்து கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம். தாண்டி ஒரு சட்ட பயம் ஒன்று இருக்கும் இல்லையா? சட்ட ரீதியா கரெக்டா தான் அணுகிறோமா எல்லா விஷயமா? அந்த மாதிரியான சட்ட ஆலோசனைகள்லாம் நீங்க கரெக்டா கொடுக்குறீங்களா? இதுல தோனி அவர் வந்து உங்களுடைய பிராண்ட் அம்பாசிடரா மாறின கதை. நம்ம லார்ஜர் ப்ரொபோர்ஷன்ல வந்து லேண்ட் வந்து எடுக்கும்போது அது நமக்குமே லாபம் கொடுக்குது. நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு. உங்க 2 பேருக்கும் ஹாப்பி. உங்களுடைய சக போட்டியாளர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களாம் நெருடல் ஏற்படுத்தாதா? வண்டலூர் வந்து நாங்கள் சென்னையோட கேபிட்டல் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கனெக்டிவிட்டிஸும் எல்லா விதமான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் எல்லாமே இங்கே தான் இருக்குது. செகண்ட் பேஸ் பாருங்க, போட்ட அடுத்த 2 நாள் இருக்கா இல்லையான்னு பாருங்க. நாங்கள் அந்த அளவு வெயிட் பண்ணுறோம். மனிதர்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான விஷயங்களை சொல்லலாம். அதுல குறிப்பா வந்து வசிக்கிற இடம். இந்த வசிக்கிற இடம் ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பெருங்கனவு. அந்த கனவை நிறைவேற்றிக்கிறதுக்காக காலமெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கடந்த ஒரு டிகேடா கிட்டத்தட்ட 12 வருஷமா சமரசம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஜி ஸ்கொயர் நிறுவனம் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஜி ஸ்கொயர் நிறுவனம் பாத்தீங்கன்னாக்கா வந்து வண்டலூர்ல மிக முக்கியமான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரீகல் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பிளாட்ஸ் வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரீட்டைல் பிளாட்ஸ். அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது ஜி ஸ்கொயர் தொடங்கின இடத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி அவங்களுடைய பயணம் இருந்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மற்றவர்களோட ஒப்பிடுகையில வந்து எந்த அளவுக்கு முன்மாதிரியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எல்லாம் வந்து நம்ம பிசினஸ் ஹெட்டான சிவகுமார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போறோம். வணக்கம். உங்களை பத்தி சொல்லிட்டு தான் இந்த களத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு தான். ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வந்து பெருசா அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா ஜி ஸ்கொயருங்கிற பேரு எந்த அளவுக்கு பரிச்சயமோ அதை தாண்டி வந்து ஜி ஸ்கொயர் எப்படி உருவாச்சு, ஜி ஸ்கொயர்னுடைய அடிப்படை என்ன அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஜி ஸ்கொயர் எங்க இருந்து தொடங்குது? ஜி ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 2012 ஆரம்பிச்ச ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்து மிஸ்டர் பாலா அப்படிங்கிற ராமஜெயம் அவரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. 2012 வந்து பியூரா வந்து ஒரு லேண்ட் அக்ரிகேஷன் ஆர்கனைசேஷனாக ஸ்டார்ட் பண்ணதுங்க. முதல்ல இனிஷியலாக வந்து நாங்கள் வெறும் கார்பரேட்ஸ்க்கு மட்டும் சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தோம். பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் முருகப்பா குரூப், எல்ஜி அந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு அவங்களுக்கு தேவையான ஃபேக்ட்ரிக்கு தேவையானது இல்லை அவங்க ஆஃபீஸ்க்கு தேவையான ஒரு இடத்த லேண்டை வந்து அக்ரிகேட் பண்ணி கேட்பாங்க. ஏன்னா பெரிய லேண்டாக வாங்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு யாராவது ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துல இருந்து வாங்கணும். அதுக்கு அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் அந்த சர்வீசஸ் ஃபுல்லாக பண்ணி தரணும். ஏன்னா லேண்ட் ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர்னு பார்க்குறப்போ ஒரே இடத்துல கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 4-5 பேர்கிட்ட இருந்து சேர்த்து வாங்கி அதை அக்ரிகேட் பண்ணி கொடுக்கறதா வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியலாக வந்து வெறும் B2B கம்பெனியாக மட்டும்தான் நாங்கள் ஆர்கனைஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். 2021 கோவிட் வந்தப்ப மேஜரா வந்து பிசினஸ் எல்லாமே வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆச்சு. ஸோ யாருக்குமே வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல. பெரிய மேஜர் ஷங்க் வேர்ல்டுலேயே கொஞ்சம் சூழல் தான். கார்பரேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட அக்விசிஷன், புது ஃபேக்டரிஸ் ஓப்பன் பண்றது, புது கம்பெனிஸ் ஓப்பன் பண்றது. அப்போ எங்களுக்கு வந்து அதுல இருந்து நாங்கள் டைவர்சிஃபை பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லா ஆர்கனைசேஷனுமே வந்து அந்த ஒரு பீரியட்ல வந்து ஒரு அன்சர்டனிலே இருந்தாங்க. அந்த புள்ளியில இருந்து விலகி தான் இந்த பிளாட்ஸ் இதுக்குள்ளலாம் வரவே ஆரம்பிச்சோம், ரீட்டைல்ல வர ஆரம்பிச்சோம். ஸோ 2021 அப்போ என்னன்னா அந்த கோவிட் இருந்ததுனால நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 2 இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒன்று கோல்டில், இன்னொன்று லேண்டில். ஸோ அப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் பெரிய இடமா தேவைப்பட்டுச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் அப்போ தான் ஆரம்பிச்சது. அப்போ வந்து எம்டி வந்து யோசிச்சது என்னன்னா டைவர்சிஃபை எப்படி பண்ணி கொண்டு போகலாம், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத உடனே உணர்ந்து தான் ஜி ஸ்கொயர் ரீட்டைலுக்குள்ள வந்தாங்க. அப்பதான் வந்து இந்த பிசினஸ்க்குள்ள நம்ம என்டர் ஆகிறோம். கஸ்டமர் B2C கொண்டு வந்தோம், என் கஸ்டமர் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சது அப்பதான். இப்ப ஜி ஸ்கொயர் வந்து இப்படியான ஒரு தொடக்கத்துல இருந்து இப்படி வந்திருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்பயும் எப்படி இருக்குனாக்கா, ஏதோ ஒரு பெயர் இருக்கு அப்படின்னாக்கா அந்த பெயர் காரணம் தெரிஞ்சுக்கணுங்கிறது எல்லாருடைய ஆசையா இருக்கும். நான் பல நிறுவனங்களை கேட்டிருக்கேன். சில நிறுவனங்கள்லாம் போகும்போது
சில தமிழ் பெயர்கள்லாம் வச்சிருப்பாங்க, கார்டெக் அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற பெயர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏதாவது இருக்கா? ரொம்ப ஏதாவது எக்ஸைட்டிங்கான ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான காரணம் ஏதாவது இருக்கு? உண்மையாகவே ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் தான். மிஸ்டர் ராமஜெயம் என்கிற பாலா அவரோட 2 பசங்க, ஒருத்தர் பேர் கோகுல், இன்னொருத்தர் பேர் கிரீஷ். ஸோ அதுதான் வந்து G2 அப்படின்னு ஆரம்பிக்கிறத வந்து போட்டப்ப ஜி ஸ்கொயர்னு போட்டாங்க. அது அப்படியே ஜி ஸ்கொயரை தங்கிருச்சு. அது சில முக்கியமான கேள்விகள், அதாவது இந்த நிலம் சார்ந்து, அதாவது நீங்க இங்க விற்கிறீங்க இல்லையா, அது சார்ந்து சில முக்கியமான முன்னெடுப்புகள்லாம் எடுக்கிறீங்க கொஞ்சம் வித்தியாசமா. அதுல குறிப்பா அந்த கோசாலா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதற்கான நோக்கம் என்ன? இப்போ நார்மலாகவே நம்மளோட ஐதீகப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இடத்த நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நிறைய புழு பூச்சி அதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த இடத்துலேருந்து விரட்டி அடிக்கிறோம். அதோட இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். அப்போ அதுக்கான சில கர்மா இருக்குது. அந்த கர்மாவை நம்ம இது பண்ணணும்னா, நம்ம ஹிந்து இதுபடி வந்து லக்ஷ்மி மாடு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சரியாக நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த விதத்தில் வந்து நம்ம பசுமாடு எதெல்லாம் வந்து வெட்டுக்கு போதோ அந்த பசுமாடு எல்லாத்தையும் வந்து நம்ம ரிகவர் பண்ணி, இல்லை ஸ்ட்ரே அனிமல்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, யாராவது கூப்பிட்டு சொன்னாங்க இந்த அனிமல்ஸை பார்த்துக்க முடியல, இது அடிபட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம ரிகவர் பண்ணி அதை கொண்டு வந்து நம்ம தனியாக ஒரு லேண்ட்லேயுமே வந்து கோசாலை வச்சு அதில் வந்து நம்ம பராமரிக்கிறோம். அது கிட்டத்தட்ட 1200 மாடுக்கு மேலே இப்போ நம்ம வச்சிருக்கோம். நம்மளோட 127 ப்ராஜெக்ட்ஸ் மேலே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நமக்கு கோசாலை இருக்குது. நம்ம அதில் என்ன சர்வீஸ் கொடுக்குறோம்னா, கஸ்டமருக்கு அவங்களுக்கு ஒரு வாரமாக அவங்க வேணும்னா அந்த மாடை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் போய் ஏதாவது பூஜை பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம், இல்லை கிரௌப்ரேஷன் பண்ணுறப்ப அந்த மாடை கூட்டிகிட்டு போனால் பண்ணிக்கலாம். அந்த மாட்டிலேருந்து வர பால் எல்லாத்தையுமே வந்து அந்த சொசைட்டியில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அங்கே தொடர்ச்சியாக அதை பராமரிச்சுக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக பராமரிச்சுட்டே தான் இருக்கும். ஏன் வந்து நான் ஜி ஸ்கொயர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, வாட் சம்திங் ஸ்பெஷல் இன் ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற கேள்வி எழும். ஜி ஸ்கொயரோட ஸ்பெஷல்ங்கிறது நிறைய இருக்குங்க. ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், முதல்ல சொன்ன மாதிரி நம்பிக்கை. இந்த 3 வருஷத்தில் நமக்கு எந்த ஒரு கேஸோ இல்லை எந்த ஒரு வில்லங்கமோ எதுவும் கிடையாது நம்மளோட லேண்ட்ஸில் எல்லாமே. ரெண்டாவது, இப்போ மற்ற டெவலப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு இடத்த அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு ப்ராபப்ளி ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் அவங்களால பண்ண முடியும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெருசுங்கிறப்ப. ஜி ஸ்கொயர் வந்து முதல்ல இனிஷியலாக பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணதுனால, நாங்கள் இப்போ அக்வயர் பண்ணுறது லேண்ட்ஸ் எல்லாமே லார்ஜ் ஸ்கேல் தான். ஸோ அப்போ எங்களுக்கு என்ன ஆகுது, இப்போ நான் ஒரு இடம் வாங்குறேன்னு சொன்னேன். நான் வாங்குற இடம் வந்து நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன்னா, அதுக்கு பின்னாடி இருக்க இடம் அதோட கம்மியாக தான் இருக்கும். அப்படி நான் பின்னாடி அக்வயர் பண்ணிட்டு போக எனக்கு காஸ்ட் கம்மியாகிட்டே போகும். அப்போ நான் பெருசாக அக்ரிகேட் பண்ணுறப்போ ஒரு 100 ஏக்கர் அக்ரிகேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்ச ரூபா ஆக்கி லாஸ்ட்டில் வந்து போகிறப்போ 1 லட்ச ரூபா வந்துச்சுன்னா எனக்கு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா தான் வரும். எனக்கு டோட்டல் அந்த லேண்டோட காஸ்ட் எனக்கு 5 லட்ச ரூபா தான் வரும். என்னோட செலவுகள், என்னோட மற்ற இதெல்லாம் பார்த்துட்டு நான் கஸ்டமருக்கு நான் கொடுக்குறப்ப ஒரு 7 லட்ச ரூபாயில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமருக்கு வந்து நீங்கள் மார்க்கெட் ரேட் 10 லட்ச ரூபா இருக்கிற இடத்துல 7 லட்ச ரூபா கிடைக்குது. ஸோ இனிஷியலாகவே அவங்களுக்கு வந்து 30% லாபத்தில் தான் வாங்குறாங்களே. ஸோ வாங்குறப்ப 30 லட்சம் வாங்குறாங்க. அந்த இடம் டெவலப் ஆகிட்டு மார்க்கெட் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, ஒரு வருஷத்தில் அது அப்படியே டபுள் ஆயிரும், ரெட்டிப்பாயிடும். இதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. என்னோட ப்ராஜெக்ட் இனிஷியலாக நான் பண்ண 2021 பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கு இன்னைக்கு அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதே ப்ராஜெக்டோட விலை அன்னைக்கு 1 கோடிக்கு வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு 2.5 கோடி 3 கோடி வரைக்கும் அவங்களுக்கு அந்த வேல்யூ இருக்கு. லார்ஜர் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இந்த மாதிரியான விஷயம் பண்ணும்பொழுது உங்களுக்கும் அட்வான்டேஜ், வாங்குறவங்களுக்கும் அட்வான்டேஜ். சிம்பிளான விஷயம் தாங்க மேனுஃபேக்சரிங். எப்படி லார்ஜ் ஸ்கேல் செலவுங்கிறது ஒன்று தான். நீங்கள் அது எவ்வளோ அதிகமாக பண்ணாலும் கம்மியாக பண்ணாலும் ரா மெட்டீரியலோட காஸ்ட் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு மேனுஃபேக்சர் எப்படி ரீட்டைலுக்குள்ளே வந்தார்னா அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குமோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் எங்களுக்கும். அப்படியே பக்கியில் போயிட்டு பேசலாங்க. நம்ம பேசுனது தான் சார், பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நீங்களும் சொன்னீங்க நம்ம லார்ஜர் ப்ரொபோர்ஷனில் வந்து லேண்ட் வந்து எடுக்கும்பொழுது அது நமக்குமே லாபம் கொடுக்குது, நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு. உங்கள் 2 பேருக்கும் ஹாப்பி. உங்களுடைய சக போட்டியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, சின்ன சின்ன நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, சின்னதாக ஒரு லேண்ட் அக்யூட் பண்ணி அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களாம் நெருடல் ஏற்படுத்தாதா? அது ஏதாவது உங்களுக்கு காதுகளுக்கு வந்திருக்கா, என்னடா இவங்க ரொம்ப கம்மியான காசுக்கு சர்வீஸ் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள், சவால்கள்? எல்லாரும் எதிர்பார்க்கறதும் அதுதான் சார். மார்க்கெட்டில் எதிர்பார்க்கறது என்னன்னா, கம்மியான விலைக்கு எப்படி கிடைக்கும். நம்ம கடைசியாக அல்டிமேட்டாக யாருக்கு கொடுக்க போகிறோம்? என் கஸ்டமருக்கு தான் கொடுக்க போகிறோம். நான் என் கஸ்டமருக்கு ஒரு பொருள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் விலை ரொம்ப கம்மியாக கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கும் லாபம், நமக்கும் அதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்ப வெறும் லாபம் மட்டுமே கிடையாது, அது தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்கள் எதுக்காக இந்த வியாபாரம் பண்றோம், அதோட ரீசன் என்ன, இது யாருக்கு சர்வீஸ் பண்றோம் அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு. அதில் நம்ம வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகே, நம்ம வந்து லாபத்தை வந்து ரொம்ப குறைச்சிட்டு கஸ்டமருக்கு எவ்வளோ கம்மியாக கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்த்தோம்னு சொன்னால் கஸ்டமருக்கு சேரும். இதனால மற்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? நீங்கள் கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மற்ற காம்படிட்டருக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னைக்கே மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஜி ஸ்கொயர் எங்கேயாவது ஒரு இடத்துல இடம் வாங்குச்சுன்னு தெரிஞ்சுனாலே சுற்றி இருக்க எல்லா இடமும் ஆக்டிவேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஜி ஸ்கொயர் வர்றாங்க அப்படிங்கிறப்ப அந்த மார்க்கெட் வந்து ரொம்ப வைப்ரேட் ஆகிடும். அப்போ என்ன ஆகுது, 2-3 விஷயம். நான் இப்போ வந்து ஒரு 100 ஏக்கர் பண்ணுறேன், 50 ஏக்கர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து ஒரு 800 ஃபேமிலி உள்ள மூவ் ஆகிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பொருளாதாரம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும்.
ஆட்டோமேட்டிக்காக வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில காம்படிட்டர்ஸ் வேணால் அதை வந்து ஃபீல் பண்ணலாம். 80 to 90% பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் வந்த உடனே அவங்களோட பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடுது, ஆக்டிவேட் ஆகிடுது. நம்ம இங்கே பிராண்டிங் வந்தாலே அந்த ஏரியாவில் ஒரு எக்கனாமிக்கல் இன்டியூஸ் நடக்குது. அப்படி தானாவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 800 ஃபேமிலி வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லா அத்தியாவசிய பொருட்களும் அங்கே வந்து அங்கே பிஸ்னஸ் நடந்தாகணும். சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பால் போடுறதுலேருந்து ஒரு தண்ணி வாட்டர் கேன் போடுறவங்கலேருந்து எல்லாருமே ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ அப்போ அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கும்ல, முதல் ப்ராஜெக்ட் சொல்லலாம். எல்லாருமே வந்து தாங்க தொடங்கக்கூடிய அந்த தொழிலில் வந்து முதல் ப்ராஜெக்ட்டுங்கிறது எல்லாருக்குமே ஞாபகார்த்தமா இருக்கும். அதை தாண்டி ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா, இல்லை முதல் ப்ராஜெக்ட்டை பற்றி அந்த மாதிரி ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? சார், எங்களோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே எங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷலான ப்ராஜெக்ட் தான். ஏன்னா எந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கறது கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுமே அந்த அளவுக்கு நாங்கள் மெனக்கெட்டு அந்த அளவுக்கான எல்லா விதமான எஃபர்ட்ஸும் எடுத்து தான் அதை வந்து பர்ஃபெக்டாக நம்ம கொண்டு வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு பார்க்குறோம். ஒரு 127 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஹேண்ட் ஓவர் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் 127 ப்ராஜெக்ட்ஸ். இன்னும் லைன் அப்பில் இருக்கிறது இப்போ வந்து ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா 47 ப்ராஜெக்ட்ஸ் லைவாக இருக்கு அக்ராஸ் தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட்ஸ். இவ்வளவு வந்து ஒரே நேரத்தில் 47 ப்ராஜெக்ட்ஸ் வந்து லைவாக இருக்கிற ஒரே கம்பெனி நம்மளோட மட்டும்தான் ரியல் எஸ்டேட்டில். மீதி எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இருக்கிற ப்ராஜெக்ட்லையும் நான் எதுவும் ஸ்பெஷலாக சொல்ல முடியாது, முடிச்ச ப்ராஜெக்ட்லையும் ஸ்பெஷலாக சொல்ல முடியாது, வரப்போகிற ப்ராஜெக்ட்லையும் நான் ஸ்பெஷலாக சொல்ல முடியாது. எல்லாமே எங்களுக்கு ஒரே மாதிரி தான். மேபி ஒவ்வொரு ப்ராஜெக்ட் தொடும் போதும் இது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அந்த ஒரு எண்ணத்தோடவே முயற்சிகள் எல்லாமே அப்படிதான் ஆரம்பிக்கிறோம். நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப நான் நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இருக்கிற டீமே அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அது. ஸோ அவங்க அதுக்கான ஃபுல் முயற்சிகளையும் எல்லாத்தையும் அவங்க எடுத்து பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டோட டச் எல்லா ப்ராஜெக்ட்லையுமே இருக்கும். இதை தாண்டி வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரியான பெருநிறுவனங்கள் இருந்ததுனாக்கா சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இயங்குவாங்க. நிறைய சமூக பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். நம்ம ஒரு பக்கம் பிஸ்னஸ் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோன்றதை தாண்டி இப்போ நம்ம நிறைய பேருக்கு தெரியும் சிஎஸ்ஆர் நிதிலாம் இருக்குது, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்முடைய பங்கு எப்படி இருக்குது, அதை தாண்டி வந்து பசுமை சூழலியல் பாதுகாப்பு, அதுக்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எந்த அளவுக்கு ஃபண்ட் பண்ணுறோம்? நீங்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். வெளியில் நிறைய விஷயம் சொன்னது கிடையாது, சொல்லாத விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். கோசாலா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி தான். இது போக வந்து வீல்ஸ் ஆஃப் ஹோப்ஸ்ன்னு சொல்லி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து என்னென்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நார்மலாக வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறதுங்கிறது வேறு, ஆனால் அவங்கள வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸாக கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது. அந்த விஷயத்தை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு வந்து மோட்டரைஸ்டு வெஹிக்கிள்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது மூலிமா அவங்களோட மூவ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். அது மூலிமா அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 200 வெஹிக்கிள் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஐஐடியோட சேர்ந்து நியூ இன்வென்ஷன், அதாவது அவங்களோட வீல் சேரோட சேர்த்து ஒரு மோட்டரைஸ்டு வெஹிக்கிளும் கொடுக்குறோம். அவங்க அந்த மோட்டரைஸ் வெஹிக்கிளை தனியாக டிட்டாச் பண்ணிட்டு வீல் சேராக யூஸ் பண்ணலாம். இல்லை மெயின் ரோடில் போகணும்னா அந்த மோட்டரைஸ் வெஹிக்கிளை அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மெயின் ரோட்லையும் போகலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். இது போக நிறைய ஸ்கூல்ஸ்க்கு தத்தெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கண் சிகிச்சைகள் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் க்ரீன் எனர்ஜி பற்றி கேட்டீங்க, பொல்யூஷன்ஸ் பற்றி கேட்டீங்க. இதுக்கான விஷயம் இப்போ நம்ம போகிற பக்கியே வந்து இவி வெஹிக்கிள் தான். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு 35 வெஹிக்கிள் எல்லாமே கஸ்டமரை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறதுக்கு, கஸ்டமரை கூட்டிகிட்டு போய் நம்ம பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே என்னோடது வந்து இவி வெஹிக்கிள்ஸ் தான். இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட் இன்டு மேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் கிடையாது. நாங்கள் வந்து லேண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கோம். அதுவே ஒரு க்ரீன் எனர்ஜி தான். ஸோ கார்பன் பொல்யூஷன்ஸ் அதெல்லாம் நாங்கள் பெருசாக வந்து ரொம்ப வந்து அதெல்லாம் பார்த்து அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கான எல்லா ஒரு முயற்சிகளும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனரியாக தான் இருக்கும். நீங்கள் எந்த பிளாட்டுக்கு போனீங்கனாலும் பிளாட்டை சுற்றி செடிகள், நம்ம வந்து வெறும் வந்து ஒரு மஞ்சக்கல்லை மட்டும் நட்டுட்டு அதை வந்து ஒரு டிமார்க் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு விற்கிறது கிடையாது. அந்த இடத்துல நிறையா மரங்கள் நடுறோம், நிறைய செடிகள் நடுறோம், அதை பராமரிக்கிறோம். ப்ளஸ் அங்கே அந்த இடத்துல வந்து நம்ம பசுமாடுகள் வளர்க்குறோம். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக வந்து இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி டு த பிளேஸ். ஒரு சில முக்கியமான விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னன்னாக்கா, இந்த நிலம் வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சம் இருக்கும். நம்ம வந்து அதுவும் குறிப்பாக அந்த முதல் தடவை வாங்குறாங்க இல்லையா, நிலமோ இல்லை வீடோ வாங்குறவங்களுக்கு வந்து என்னன்னா, நம்ம இவ்வளோ காலங்காலமாக சம்பாரிச்சு ஒரு இவ்வளோ அமௌண்ட்டை சேர்த்துருக்கோம், குருவி சேர்த்தா மாதிரின்னு சொல்லுவாங்க ஊருங்கள்லாம். அப்படிப்பட்ட பணத்தை வந்து கரெக்டான இடத்த இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிபிலிட்டி இருக்குது உங்ககிட்ட, G2 அப்படின்றது. ஆனால் அதை தாண்டி ஒரு சட்ட பயம் ஒன்று இருக்கும் இல்லையா, சட்ட ரீதியாக கரெக்டாக தான் அணுகிறோமா எல்லா விஷயமும், அந்த மாதிரியான சட்ட ஆலோசனைகள்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்களா?
பண்ணுறீங்களா? சட்ட பாதுகாப்பு கொடுத்து அந்த மாதிரியான கைடன்ஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க? நம்மளோட எல்லாமே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வி ஹேவ் செப்பரேட் டீம் ஃபார் ஈச் ஆஃப் த திங். ஓகே, கஸ்டமர் வந்ததுக்கப்புறமா வாங்கினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு வந்து டிலே டீம்னு ஒன்று இருக்குது. அந்த டீம் வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு எண்ட் டு எண்ட் என்ன வேணுமோ எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. பட்டா வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வாட்டர் கனெக்ஷன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே அந்த டீம் வந்து லீகலாகவே எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருவாங்க. இது போக ஒரு மனப்பூஜையிலிருந்து கிரகப்பிரவேசம் வரைக்கும் கஸ்டமருக்கு என்ன தேவைமோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த டீம் பண்ணி கொடுக்கும். பில்ட் அசிஸ்ட்னு ஒரு டீம் இருக்காங்க. இவங்க என்ன, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வீடு வாங்குறாங்க, வீடு வாங்குறப்ப ஒரு நிலம் வாங்கிட்டு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நார்மலாக ஒரு மனுஷனா போய் ஒரு வீடு வாங்குறதுக்கு பொருள் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு இதுவாக வாங்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம பில்ட் அசிஸ்ட் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா விதமான மேனுஃபேக்சர்கிட்டையும் நம்ம வந்து டைப் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60 கம்பெனிஸ் வந்து நமக்கு டைப்பில் இருக்காங்க. இவங்க வந்து நம்மளோட கஸ்டமர் வந்து பொருள் வாங்குறப்ப அவங்களுக்கு 20% 40% வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பொருளில். ஸோ அது என்னன்னா, ஒரு பெரிய நிறுவனம் ஒரு பொருளை வாங்கினா என்ன அளவுக்கான காஸ்ட் கிடைக்குமோ அதே காஸ்ட் தான் கஸ்டமருக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ கஸ்டமருக்கு வந்து அந்த பெனிஃபிட் ஃபுல்லாகவே கஸ்டமருக்கு தான் நம்ம பாஸ் ஆன் பண்ணணும். நம்ம வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறோம், அந்த நிறுவனம் வந்து ஒரு 12 ஆண்டுகளாக இயங்கிக்கிட்டு இருக்கு, நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னாக்கா சில தடங்கள்லாம் வரும். அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடி ரைடுங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். அந்த மாதிரியான சந்திச்சிருக்கீங்களா? அதை எப்படி கடந்து வந்துருக்கீங்க? அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வரைக்கும் ஒரு 3 தடவை நடந்திருக்குங்க. அதுவும் ஒரு பெரிய பிஸ்னஸ் நடக்கிறப்ப கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இது வரைக்கும் வந்து எதுவுமே அதனால வந்து பாதிப்பு எதுவும் நடந்ததில்லை. ஏன்னா எல்லாமே கிளியராக இருக்கப்ப நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் கிடையாது. இந்த ஐடி ரைட்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நார்மலாக வந்து பார்த்தாங்கன்னா எல்லா விதமான சேஞ்சஸும் உள்ள ஆஃபீஸில் இருக்கும். நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு போவாங்க. அப்போ வந்து டீம் வந்து அதுக்கான டீம் ரெடியாக இருக்காங்க. ஒரு 1000 பேர் வந்து இதுக்காக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக சரி பண்ணிடுவாங்க. இதனால எனக்கு பிஸ்னஸ் பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் பாதிப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா கஸ்டமருக்கு நம்பிக்கை இருக்குது, நல்ல பொருள் வாங்கியிருக்காங்கன்றப்ப அதுவும் ஐடி ரைடுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் அது கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கும். ஆஃபீஸ் வேலைகள் நாங்கள் பார்த்துட்டு என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணணுமோ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிட்டு போய். இதுலேருந்து ஒரு சின்ன கேள்வி என்னன்னாக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக பாதிக்காட்டியும் கூட நீங்கள் அடுத்தடுத்து கடந்து வந்துடுவீங்க. அதுக்கு ஒரு டீம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த ஐடி ரைடுங்கிறது உங்களை சார்ந்தவங்க மேலேயும் நடக்கும் இல்லையா? அது ஏதாவது எந்த அளவுக்கு மன உளைச்சலோ இல்லை வேற ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குமா? அதெல்லாம் மற்றபடி அதையும் நாங்கள் ஈஸியாக தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நாங்கள் அதையுமே ஈஸியாக தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா காரணம் என்ன, இப்போ இண்டிவிஜுவல் ஒரு இண்டிவிஜுவல் டீல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க சைடில் எல்லாரும் கிளியராக இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்கன்றப்போ எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. வேற எங்கேயாவது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், பர்சனல் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதனால ஜி ஸ்கொயருக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜி ஸ்கொயரோட சம்மந்தப்பட்ட முக்கால்வாசி பேருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சார், நான் முதல்ல சொன்ன அதே விஷயம் தான். நாங்கள் வந்து ₹1 கூட டிரான்சாக்ஷன் வந்து காசில் பணமாக வாங்குறது கிடையாது. எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷன் தான். அதுலேயே உங்களுக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குது, கிளியராக இருக்குதுன்னு தெரியும். இந்த மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு வந்து சுத்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ யார் வந்து செக் பண்ணாலும், எப்போ வந்து செக் பண்ணாலும் அவங்க செக் பண்ணிட்டு போகலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். எல்லாம் சுத்தமாக இருக்கிறப்ப நாங்கள் எதை பற்றி கவலைப்படும். ஃபார்மல் இன் பிஸ்னஸ் அப்படி சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கோசாலாவை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? அதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னீங்க. எனக்கு நேரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. போயிடலாமா? போகலாமே சார். ஒரு வழியாக கோசாலாவுக்கு வந்துட்டோம். எனக்குமே ஒரு ஃபீல், ஊருக்கு போன மாதிரியான ஒரு ஃபீலு. கிட்டத்தட்ட ஒரு 20 மாடு பராமரிக்கலாம் போல எங்க. ஏன்னா இங்கே ஒரு 5-6 மாடு தான் இருக்குது. என்ன எல்லாம் வெளியில் ஏதாவது மேய்ச்சல் அந்த மாதிரி போயிருக்கா? காலையில் நார்மலாக ஒரு 8:30 மணி 9 மணிக்கு அவுத்து விட்ருவாங்க. அது ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக மேய்ச்சலில் தான் இருக்கும் எல்லா மாடும். ஓகே. இப்போ இனிமேல் இதுவும் அவுத்து விட்ருவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவுத்து விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதுவும் மேய்ச்சலுக்கு போயிடும். ஓகே. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஒரு 40 நிமிஷம் போனீங்கன்னா காஞ்சிபுரம் போயிடலாம். இப்போ யாருக்கா கோயில் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பக்கத்துலேயே நம்ம கோயில் இருக்குது. வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாக வந்து இந்த அனிமல்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த நம்மளோட கோசாலை இங்கே இருக்கிறது. நம்மளோட ஐதீகம் படியும் கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான எல்லா விஷயங்களும் கிடைக்குது. நார்மலாக சிட்டியில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு மாடை கூட நீங்கள் வந்து பார்க்க முடியாது. எல்லா கிரகப்பிரவேசமும் நீங்கள் மாடு இல்லாமல் தான் நடக்குது சிட்டிக்குள்ளே. இங்கே அதுக்கான எல்லா விஷயமும் இல்லாமல் எல்லாமே இங்கே கிடைக்கும். இப்போ புதுசாக வந்து நம்ம ஜி ஸ்கொயர் மூலமாக விலாஸ் கட்டி தரதா இருக்கட்டும், இல்லை அப்பார்ட்மெண்ட் கட்டி தரதா இருக்கட்டும், அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறதா கேள்விப்பட்டோம். அது ஒரு பக்கம் எப்படி மூவ் ஆன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு அடிஷ்னலாக ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து பிளாட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை இந்த விலாஸ் அப்பார்ட்மெண்ட் அது மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்குமா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ.
நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமர் வந்து இப்போ நிறைய பேர் வந்து எங்ககிட்ட பிளாட் வாங்கியிருக்க கஸ்டமருக்கு வந்து வில்லாவோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வேணும் அப்படிங்கிறது வந்து கஸ்டமரோட சாய்ஸாக இருக்குல்ல. கஸ்டமர்ஸ்க்கு வந்து எங்களுக்கு என்ன, நாங்கள் NRI கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்குறாங்க, நம்மக்கிட்ட லேண்ட் வாங்குறாங்க. லேண்ட் அப்படியே போட்டு வச்சிருக்க முடியாது. அப்போ வந்து அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க அதில் வந்து வில்லா கேட்குறாங்க. ஸோ அதை கட்டி கொடுக்கணும்னு நம்மக்கிட்ட நிறையா ரிக்குவயர்மெண்ட் வரப்போ அவங்கள என்ன சொல்கிறாங்க, பில்டர்ஸ் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார், ஏன்னா நாங்கள் ஊரில் இல்லை, நாங்கள் வெளியில் இருக்கோம். இங்கே லோக்கல்லேருந்து யாராவது ஒருத்தர் நாங்கள் கண்டுபிடிச்சி அவங்க கரெக்டான ஆளாக இருப்பாங்களா இல்லையா அதை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னதுனால நாங்களே வந்து அந்த வில்லாவும் அப்பார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். ரெண்டாவது கொஸ்டின் நீங்கள் கேட்டது வந்து வில்லாவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க. கஸ்டமருக்கு நாங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு வந்து நீங்கள் பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, நீங்கள் அப்பார்ட்மெண்ட் நீங்கள் வந்து சென்னையில் வந்து நிறையா ஆயிடுச்சு. காரணம் இடம் கிடையாது அப்படிங்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஒரு 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அதில் யூடிஎஸ் தான் கொடுப்பாங்க. யூடிஎஸ்க்கு வந்து அன்டிவைடட் ஷேர். இப்போ 100 பேருக்கு வந்து அந்த லேண்டோட அதை வந்து 100ஆக பிரித்து 100 பேருக்கும் வந்து அதுக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து நாளைக்கு உங்களோட சந்ததிக்கு திருப்பி கொடுக்குறீங்க, வேறு யாருக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது அந்த யூடிஎஸ் மட்டும்தான் அவங்களுக்கு பாஸ் ஆகும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அது ஃபுல் வேல்யூ கிடைக்காது. நாளைக்கு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நாளைக்கு நீங்கள் வந்து விற்கணும் இல்லை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது. அதுவே ஒரு பிளாட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படியே நீங்கள் வேறு யாருக்கா கொடுக்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாட்டு தான் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அ கஸ்டமர். உங்களுக்கு நீங்கள் எங்கள் G ஸ்கொயரில் வாங்குறப்ப ஒரு அப்பார்ட்மெண்ட் காஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு வில்லாவே கட்ட முடியுங்கிறப்ப நீங்கள் எதனால வந்து நீங்கள் போய் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்? ஒரு நிறுவனம் நடத்துகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு அல்டிமேட் எய்ம் இருக்கும், ஒரு டெஸ்டினி இருக்கும். இதை வந்து நம்ம அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது கோல் செட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அப்படி ஏதாவது ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கா? இப்போயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் நம்பர் 1 பிளாட் ப்ரொமோட்டருங்கிறது வந்து G ஸ்கொயர் தான். இது வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 4 வருஷத்தில் வந்து இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது வந்து மேஜர் சப்போர்ட் வந்து எங்களோட ஸ்டாஃப்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டோட தான். இதை வந்து நாங்கள் தக்க வைக்கணும், இதே லெவலில் நாங்கள் கொண்டு போகணும், நம்பர் 1 பிளேயராக இருக்கணுங்கிறது தான் எங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூரில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம், விச் இஸ் கால்டு G ஸ்கொயர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. அது ஒரு 800 ஏக்கர் ப்ராஜெக்ட். அது அதில் ஃபுல் விஷயமும் எங்களால் ரிவீல் பண்ண முடியாது, பட் ஒரு சில டீசர்ஸ் வேணால் நாங்கள் சொல்லலாம். இது வந்து கோயம்புத்தூரில் கார்பரேஷன் லிமிட்குள்ளே வர்ற ஒரு 800 ஏக்கர் லேண்ட் பார்சல். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள், பல விஷயங்கள் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்ததுக்கு அப்புறமா கட்டாயம் உங்களுக்கு நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். ஊரே பொழுது 800 ஏக்கர்னாக்கா யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு, ஒரு டவுன் மாதிரி உருவாங்க. அதுவும் கார்பரேஷன் லிமிட்குள்ளே இருக்கிறதுங்கிறப்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். ஆக்சுவலாக எவ்வளோ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க? நம்மகிட்ட 1000 மேலே எம்ப்ளாயிஸ், 1000+ எம்ப்ளாயிஸுங்க. லேண்ட் ப்ரொமோஷனில் இருக்க ஒரு டெவலப்பர், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே டைரக்ட் எம்ப்ளாயிஸ் தான். டைரக்ட் எம்ப்ளாயிஸ் தான். நம்மளோட செக்யூரிட்டிலேருந்து, ஹவுஸ் கீப்பிங்லேருந்து, சேல்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து டைரக்ட் எம்ப்ளாயிஸ் தான் நமக்கு. நம்ம இந்த CSR பற்றி மட்டும் பேசாமல் எங்களோட ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ப்ளாயி மேலே ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலாக எல்லா கம்பெனிலையுமே இப்போ எல்லாம் பேப்பர்லலாம் போடுறாங்க, நாங்கள் கார் கொடுத்தோம், அதுக்கப்புறமா வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து செலக்டிவாக தான் காமிக்கிறாங்க. பட் G ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக எம்ப்ளாயிஸ் 10 எம்ப்ளாயிஸ்க்கு வந்து வருஷம் நம்ம கார் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு தீபாவளிக்கு 2 கிராம் கோல்டு 1000 எம்ப்ளாயிஸ்க்கும் கொடுக்குறாங்க. அது போக வந்து பொங்கலுக்கு வந்து ஃபேமிலிக்கே வந்து ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நம்ம பண்ணுறோம். இது போக இப்போ நார்மலாக எல்லா கம்பெனிலையும் வந்து இந்த ஃபாரின் ட்ரிப்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது யார் போவாங்கன்னு சொன்னால் சேல்ஸில் இருக்கவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க போவாங்க. ஆனால் G ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 1200 எம்ப்ளாயும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர் இந்த மாதிரியான எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. சார் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையும் ஒரு ரவுண்ட் வந்துட்டோம், சுற்றி பார்த்துட்டோம். இந்த பிளாட் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு பெரிய லேண்டு. இன்னும் விற்கிறதுக்கு ஒரு 6 months 7 months ஆகிடுமா? 3 நாளைக்கு முன்னாடி தான் இது லான்ச்சே பண்ணோம். 3 நாளில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபுல்லாகவே சோல்ட் அவுட். இப்போ செகண்ட் ஃபேஸ் போயிட்டு இருக்கோம். முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சுங்க. போன சண்டேலாம் வந்திருந்தீங்கன்னா இங்கே கூட இடம் கிடையாது, அவ்வளோ கூட்டம் இருக்கு. மேபி அடுத்த ஃபேஸ் ஆரம்பிச்ச உடனே அதுவும் ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள சோல்ட் அவுட் ஆகுதுன்னு வாய்ப்பு. வண்டலூர் வந்து நாங்கள் சென்னையோட கேபிட்டல் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கனெக்டிவிட்டிஸும், எல்லா விதமான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதனால் நாங்கள் போட்ட உடனே எல்லாம் கடகடன்னு போயிடுச்சு. இப்போ செகண்ட் ஃபேஸ் பாருங்கள், போட்ட அடுத்த 2 நாள் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். நாங்கள் அந்த அளவு வெயிட் பண்ணிருக்கோம். நான் ஒரு 90s கிட்டு. இந்த கோயிலெலாம் மணியை பார்த்தா அது ஒரு வாட்டியாவது அடிச்சுன்னு தோணும் எனக்கு. இங்கே கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது இந்த மணி ஒன்று. அது எதுக்காக வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக அது கிட்ட போயிட்டு அது என்னன்னு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது நார்மலாக வந்து நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமர், ஹாப்பி கஸ்டமர் அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு பெல் அடித்து அவங்களுக்கு நம்ம வாங்கின உடனே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கான ஒரு
மணி தான் இது. ஓகே. நீங்கள் போன வாரம் சண்டே வந்திருந்தீங்கன்னா வெறும் மணி சத்தம் மட்டும்தான் கேட்டிருக்கோம். ஓகே, ஃபுல்லாக ஹாப்பி கஸ்டமர். அடுத்த வாரம் நீங்கள் திருப்பி வந்தீங்கன்னா திருப்பி மணி சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஏன்னா அடுத்த வாரம் நம்மளோட செகண்ட் ஃபேஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்னாலே நிறைய இந்த ட்ரோல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய என்னன்னாக்கா, என்னங்க 5 அடியில் தண்ணி வருதுன்றீங்க, 10 அடியில் இந்த ஸ்கூல் இருக்குன்றீங்க, 5 நிமிஷத்தில் ஏர்போர்ட் போயிடலாம், 10 நிமிஷத்தில் இங்கே போயிடலாம் அப்படி இப்படின்னு அந்த மாதிரியான சில விளம்பரங்களை இங்கேயும் பார்த்தோம். இந்த மாதிரி தாம்பரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம், அந்த பைபாஸ்க்கு வந்து ஒரு 2 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் எப்படி அந்த ட்ரோலில் வர மாதிரி தானா? இல்லப்பா உண்மையிலேயே போயிடலாம்ப்பா அந்த மாதிரியா? வண்டி ஓட்டுவீங்களா? வண்டியா? 2 ஓட்டு. நம்மளோட ஈவி இருக்கு, வாங்க ஒரு அழுத்துவோம். எவ்வளவு நேரத்தில் நீங்க கேட்கறத விட பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்களா நாங்க சொல்றது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி போயே பாத்துருவோம் நம்ம. ஓகே. ஆக்சுவலா இங்க ஏதோ போர்ட்லாம் வச்சிருக்கு, அமிர்தா ஸ்கூல்னு சொல்லிட்டு. இங்க ஏதாவது ஸ்கூல் இருக்கா பக்கத்துல நியர்பைல? உள்ள நம்மளோட ப்ராப்பர்ட்டிலேயே வந்து ஸ்கூல் வருதுங்க, அமிர்தா ஸ்கூல் வருதுங்க உள்ள. ஓகே, நம்ம பில்ட் பண்ண போறோமா? இல்ல அவங்க இடம் வாங்கியிருக்காங்க நம்ம கிட்ட. ஸோ அவங்க ஸ்கூல் அங்கே டெவலப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல ஒரு அவுட்டர் ரிங் ரோடு போயிடலாம், ஒரு 5 மினிட்ஸ்ல போயிடலான்ற மாதிரி சொன்னீங்க. அது போயிட்டே ஒரு சில கேள்வியெல்லாம் அப்படியே முடிச்சுட்டே போயிடலாமா? தாராளமாங்க. அதுக்குள்ள 2 நிமிஷம் வந்துடும் உங்களுக்கு. அப்படியா? இதுல தோனி அவர் வந்து உங்களுடைய பிராண்ட் அம்பாசிடரா மாறின கதை, அதை பத்தி சொல்லுங்க. அதை தாண்டி ஸ்பெஷலான விஷயங்கள் அவர் கூட நடந்தது ஏதாவது? இப்போ நம்ம 2021 கோவிடுக்கு அப்புறமா நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு உள்ள வந்தோம்னு சொன்னாங்க. அப்போ வந்து நம்ம B2Cல வந்தது நம்ம அப்பதான் முதல் தடவை. ஸோ நான் மார்க்கெட்டை வந்து நான் எப்படியா கேப்சர் பண்ணணும்னா யாராவது ஒருத்தர் ரொம்ப அந்த வேகத்துக்கு நான் போகிற வேகத்துக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் வேணும். அதுக்கு நாங்கள் வந்து தோனி கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி தான் நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோம். அப்புறம் நம்மளோட மிஷன் எல்லாம் கேட்டுட்டு he was also ready to be partner with us in terms of being a brand ambassador. அப்படி வந்தது தான் நம்மளோட தோனியோட இதுவும் சைனப்பும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஜேர்னி வந்து அவர் மாதிரியே நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கோம் நாங்கள். சார், ஒருவேளை நீங்கள் பேர் சொன்னீங்க இல்லையா, G2 எப்படி பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய எம்டிக்கு வந்து சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும், அதனால தோனி வந்து அம்பாசிடர் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது கதை இருக்கா? சாரோட பசங்களுக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ பயங்கர ஃபேன்ஸு. அதனால தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விதத்தில் வந்து நம்ம தோனி செலக்ட் பண்ணதுக்கு அது ஒரு ரீசன் ஆக்சுவலாக. அண்ட் சிஎஸ்கே ஒன் ஆஃப் த சாம்பியன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐபிஎல்லோடது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தது. ஸோ இது எல்லாமே லிங்க்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்லிங்க்ஸ் கட்டாயம் இருக்குங்க. ஓஆர்ஆர் வந்துருச்சுங்க. நீங்கள் கேட்ட 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் கூட ஆகலை, ஓஆர்ஆர் வந்துருச்சு உங்களுக்கு. நம்ம எதுவுமே நம்ம வந்து சும்மா சொல்றது கிடையாது. அப்ப இந்த வழக்கமா அந்த ரியல் எஸ்டேட் சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது, கட்டாயம் கிடையாதுங்க. சொன்ன மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு வந்து அந்த 2 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டோம் கிட்டத்தட்ட. நம்ம வந்து நிறைய லோன் வாங்கி இந்த வீடு வாங்குறவங்களோ இல்ல அந்த மாதிரியான ஆட்கள் நிறைய பார்த்துருக்குறோம். இந்த பிளாட்ஸுக்கு லோன் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு? அதை நீங்க எப்படி வாங்கி கொடுக்குறீங்களா? அது ஏதாவது அதுக்கான வழிகாட்டுதெல்லாம் கொடுக்குறீங்களா? சார், நமக்கு வந்து லோன் அசிஸ்ட்னு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க கம்ப்ளீட்டாக இப்போ பிளாட்டுக்கு வந்து எல்லாருக்குமே எல்லா பேங்க்குமே இப்போ லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளோட அப்ரூவ்டு பேங்க்ஸ் ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து நமக்கு லோன் கொடுத்துட்ருக்காங்க. கஸ்டமருக்கு வேணும்னு சொன்னாங்கன்னா நம்ம லோன் அசிஸ்ட் டீம் கஸ்டமருக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுப்பாங்க அவங்க லோன் வாங்கிக்கிறதுக்கு. ஸோ லோனை பற்றி நமக்கு எந்த இஷ்யூவும் கிடையாதுங்க. ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு லோன் கிடைக்குதோ அதே மாதிரி வந்து பிளாட் வாங்குறதுக்கும் லோன் கொடுக்குறாங்க. நீங்களும் அதை கைட் பண்ணி அதை நாங்கள் ஃபுல்லாக கைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அதுக்கான அவங்களுக்கு சப்போர்ட் என்னென்ன சப்போர்ட் வேணும், அசிஸ்டன்ஸ் என்ன வேணுங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டீம் பண்ணி கொடுத்துருவோம். உங்ககிட்ட வாங்கணும்னு முடிவு பண்ணி வந்துட்டாங்கன்னா எல்லாமே ஹெல்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சிடும், எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருவோம். ரீசெண்டாக வில்லாஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம், அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தொடங்கி இருக்கிறதா. அது எப்படி மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு? இன்னொரு கேள்வி, அதில் ஒரு துணை கேள்வி இதையும் சேர்த்துக்குங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது ஒரு பக்கம் பிளாட்ஸ் அப்படின்னா வில்லா இது மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட் சாய்ஸ்? கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து தாங்க ஒரு பொருளோட நீடு மாறும். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின், இப்போ நாங்கள் வந்து வில்லாவும் பிளாட்டும் இது அப்பார்ட்மெண்ட்ஸும் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய கஸ்டமர் நாங்கள் இப்போ வந்து வீடு இல்லை பிளாட் வாங்குகிறோம், நிறைய என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க பிளாட் வாங்குறப்ப நாங்கள் வந்து இதை வாடகை கொடுக்கணும், நாங்கள் இங்கே இல்லை வேற யாருக்காவது வாடகை கொடுக்கணும், இல்லை நாங்கள் வெளியிலேருந்து ஒருத்தர் புதுசாக ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து கட்டுறதுங்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுனால நாங்களே இப்போ வந்து வில்லாஸும் அப்பார்ட்மெண்ட்ஸும் கட்டி கொடுக்கறதுக்கான முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போன வாரம் தான் அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அது ஒரு சைடு. ரெண்டாவது நீங்கள் துணை கேள்வி கேட்டீங்க, கஸ்டமர் வந்து எதை வந்து இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. மிக சிறந்த சாய்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளாட் தாங்க சொல்லுவோம். காரணம் என்னென்னா நீங்கள் பிளாட்டுன்னு போகிறப்ப யூடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ளாட்டுன்னு போகிறப்ப ஃப்ளாட் வந்து என்னென்னா அன்டிவைடட் ஷேர்னு சொல்லுவாங்க. ஒரு 100 பேர் வந்து சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் அந்த கிரவுண்ட் லேண்டோட ஏரியாவை வந்து 100 பேருக்கு டிவைட் பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க.
ஆனால் அந்த பங்கை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. காரணம் மீதி 99 பேர் அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான். அதனால தான் அன்டிவைடட் ஷேர். அது உங்களோட ஷேர் இருக்கும், ஆனால் அதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து உங்களால் வந்து நாளைக்கு நீங்கள் வந்து உங்களோட பசங்களுக்கோ இல்லை உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கோ நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபுல்லாக கொடுக்க முடியாது. அந்த யூடிஎஸ் தான் அவங்களுக்கு போய் சேரும். இப்போ நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குனீங்கனாலும் உங்களோட அப்பார்ட்மெண்ட் 1000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் கிஃப்ட் பண்ணுறப்ப வெறும் அந்த 200 ஸ்கொயர் ஃபீட் தான் அவங்களுக்கு போய் சேரும். ஆனால் நீங்கள் ஒரு பிளாட் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா அப்படியே 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் உங்களால் கிஃப்ட் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே வந்தோம். குறிப்பாக வந்து 2 நிமிஷத்தில் போயிடுறோமா அப்படிங்கிறதா நம்மளுக்கு பெரிய டாஸ்காக இருந்தது. ஒரு வழியாக அவுட்டர் ரிங் ரோடு போயாச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஆம்னி பேருந்து நிலையம், புதிய ஆம்னி பஸ் ஸ்டாண்ட், அதையும் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட அந்த டாஸ்கில் வந்து நீங்கள் சொன்னது தான் நடந்திருக்குது. நானும் எல்லாரையும் சந்தேகப்படுற மாதிரி உங்களை லைட்டாக சந்தேகப்பட்டேன். பரவாயில்ல, சந்தேகம் நிவர்த்தி ஆயிடுச்சுல, அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். புதுசாக வந்து பிளாட்ஸ் வாங்க வரவங்களா இருக்கட்டும், இல்லை இந்த பிஸ்னஸை பற்றி தெரியாதவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு ஐ ஓப்பனிங் இன்டர்வியூவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், வேல்யூபிளான டைமை கொடுத்ததுக்கு நன்றி. ஜி ஸ்கொயர் வழங்கும் காதலர் தினம் மற்றும் மகளிர் தின சிறப்பு தள்ளுபடி. உங்கள் கனவு நிலம் இப்பொழுது உங்கள் கையில். உங்கள் வீட்டில் இருக்கும் பெண் குழந்தை, மனைவி, உங்கள் தாய் மற்றும் வீட்டில் உள்ள மகளிர் பெயரில் நிலம் பதிவு செய்யுங்கள். ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணம் 100% முற்றிலும் இலவசம். இந்த சிறப்பான சலுகை காதலர் தினம் ஆன February 14 முதல் மகளிர் தினமான March 8 வரைக்கும் மட்டுமே. பிரீமியம் பிளாட்ஸ், வில்லாஸ் மற்றும் அபார்ட்மெண்ட்ஸ், மறைக்கப்பட்ட கட்டணமின்றி 100% தெளிவான ஒப்பந்தங்கள். உங்கள் கனவு நிலத்திற்கு இன்றே முதலீடு செய்யுங்கள். கால் 8939740001. உங்கள் வீட்டு பெண்கள் பெயரில் நிலம் பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயில் 100% முற்றிலும் இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள். இச்சலுகை February 14 முதல் March 8 வரைக்கும் மட்டும்தான். மிஸ் பண்ணிடாதீங்க.